ஆட்சி தான் செஞ்சுக்கோங்க. இந்த மதுரையில் வந்து இந்த தென்மண்டலத்தை விரைவில் அமைக்கணும். அடுத்தபடியாக நமது பொறியாளர்கள் சார்பாக அருள்மிகு வரதராஜ அவர்களை நம்ம பேசுகிறோம். எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு. காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பில் தென்மண்டல வளர்ச்சி வாரியத்தை மதுரையில் அமைக்க கோரி தமிழக அரசை வலியுறுத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுத்த எங்கள் காமராஜர் மக்கள் கட்சியின் தலைவர் தமிழரை மணியன் ஐயா அவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் குமரையா அவர்களுக்கும் ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த மதுரை மாவட்ட தலைவர் திரு அய்யல்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் மாநில முதன்மை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஈஸ்வரன் ஐயா மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்ததற்கு நன்றி சொல்லி என் உரையை துவங்குகிறேன். ஏற்கனவே நமது ஐயா பி சேகர் அவர்கள் சொன்னது போல 1967 இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்வதில் நாம் கண்ட பலன்கள் தான் என்ன என்பது மிகவும் கேள்விக்குரிய விஷயமாக இருக்கிறது. எதுவுமே உருப்படியான ஒரு தொழில் திட்டமோ அல்லது விவசாயத்திற்கு உதவக்கூடிய திட்டங்களோ இல்ல கால்நடையை உயர்த்துவதற்குண்டான திட்டங்களோ இல்லது கால்வாய் போன்றவற்றை உயர்த்துவதற்குண்டான திட்டங்களோ அணைக்கட்டுகளோ எந்த விதமான திட்டங்களும் இந்த தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறதா என்பதை நீங்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அரசுகள் மாறி மாறி இரண்டு திராவிட அரசுகளும் மக்களை ஏமாற்றும் விதமாக இலவச திட்டங்களை அறிவித்து அவர்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருவது ஒன்றையே குறிக்கோளாக வைத்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரைக்கும் காமராஜரின் உண்மை தொண்டர்களான எங்களை பொறுத்தவரைக்கும் ஆட்சி என்பது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை நல்ல அரசு, நல்ல ஆட்சி, நல்ல திட்டங்கள் அதில் செயல்படுத்த வேண்டும். காமராஜருடைய ஆட்சிக்கு பிறகு ஒரு திட்டமாவது உருப்படியான திட்டம் அமைந்திருக்கிறதா? திருச்சியில் அமைந்த பெல் நிறுவனத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு பெரிய நிறுவனமாவது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறதா? அவர் கட்டிய அணைகளை விட ஏதாவது ஒரு அணையாவது இப்போது கட்டியிருக்கப்படுகிறதா? இது போன்ற ஏராளமான விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போயிட்டு இருக்கலாம். நான் சொல்வது என்னவென்றால், உங்களால முடியல அப்படின்னா விட்டுருங்க, நாங்க பார்த்துக்கிறோம். நிச்சயமா எங்களால இந்த நாட்டுக்கு நல்லது பண்ண முடியும். வெறும் ஆட்சி மட்டுமே உங்க கோரிக்கை அப்படின்னா நீங்க போய் விலகி நின்றுங்க. நாங்க இந்த ஆட்சியை நாங்க கையில் எடுத்தோம்னா நிச்சயமா மக்களுக்கு நல்லது செய்யறது மட்டுமே எங்க குறிக்கோளா இருக்கும். எங்களுடைய கட்சி தொண்டர்கள் அத்தனை பேரும் உத்தமர்கள். இவர்கள் அனைவரும் ஒரு பைசாவுக்கு ஆசைப்பட்டோ இல்ல வேற எதுக்கோ இங்க வந்தவங்க இல்ல. நல்ல கொள்கை வேணும், நல்ல ஆட்சி அமையணுங்கிறதுக்காக வந்திருக்கிறவங்க. அதே மாதிரி தொடர்ந்து மது விலக்குக்காகவும் இந்த மாநிலத்தில் ஊழலற்ற ஆட்சி அமைக்கவும் எப்பொழுதுமே குரல் கொடுத்து கொண்டிருக்கும் எங்கள் தமிழரை மணியன் ஐயாவினுடைய தொண்டர்கள் இருக்கும் வரை நிச்சயமாக நாங்கள் அடுத்த நல்ல முயற்சி செய்து நல்லாட்சி அமைப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த மதுரை மாவட்டத்திற்கு அல்லது தென்மண்டலத்திற்கு தேவையான கோரிக்கைகளை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தும் விதமாக அந்த கோரிக்கைகளை அனைவரும் மீண்டும் ஒரு முறை சொல்வோமாக என்று சொல்லி கோரிக்கைகளை ஆரம்பிக்கிறேன். முழக்கங்களை ஆரம்பிக்கலாம். பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, தலைவர் தமிழரை மணியன், தலைவர் தமிழரை மணியன். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்றீரே, இப்ப என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? வடக்கு வாழ்கிறது, தெற்கு
மேற்கு தேய்கிறது என்றீரே, இப்பொழுது என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? தொழில் வளர்ச்சியில் பின்னாடி, வேலை வாய்ப்பில் பின்னாடி, நீர்ப்பாசன வசதியில் பின்னாடி, மதுரை விமான நிலையம் பின்னாடி, இப்படி எல்லா துறையிலும் பின்னாடி. இப்படி இருந்தா எப்படிங்க தென் தமிழகம் முன்னேறும்? தெற்கு மாவட்டங்கள் முன்னேறும். வேண்டும் வேண்டும் மண்டல வளர்ச்சி வாரியம் வேண்டும். வேண்டும் 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 மண்டல வளர்ச்சி வாரியம் வேண்டும். அறிவித்திடு அறிவித்திடு மதுரை 2ஆம் தலைநகராக அறிவித்திடு. அறிவித்திடு அறிவித்திடு மதுரை 2ஆம் தலைநகராக அறிவித்திடு. ஏட்டளவில் இருக்கும் திட்டங்கள் எப்ப உண்மையா நிறைவேறும்? ஏட்டளவில் இருக்கும் திட்டம் எப்ப உண்மையா நிறைவேறும்? அறிவித்திடு அறிவித்திடு. தமிழ்நாட்டின் கலாச்சார தலைநகரமாக மதுரையை அறிவித்திடு. நிறைவேற்று நிறைவேற்று. காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் நிறைவேற்று நிறைவேற்று நிறைவேற்று. தாமிரபரணி கருமேனி நம்பியாறு இணைப்பு திட்டத்தை உடனே நிறைவேற்று. விபத்து நடக்குது விபத்து நடக்குது. பட்டா சாலையில் வாரந்தோறும் விபத்து நடக்குது விபத்து நடக்குது. உறுதி செய் உறுதி செய். பட்டா சாலை பாதுகாப்பை உறுதி செய் உறுதி செய். ஏற்படுத்து ஏற்படுத்து. அதிநவீன தீக்காய சிகிச்சை பிரிவை ஏற்படுத்து ஏற்படுத்து. காத்திடு காத்திடு. நான்கு நேரு தொழில் மண்டலம் முடங்கி போகாமல் காத்திடு. நிறைவேற்று நிறைவேற்று. விளைச்சல் திரும்ப திட்டத்தை நிறைவேற்று 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 நிறைவேற்று. செயல் சமுத்திர திட்டத்தை நிறைவேற்று நிறைவேற்று. ஏற்படுத்து ஏற்படுத்து. கடல் உணவு தயாரிப்பு தொழிலுக்கு சிறப்பு மண்டலம் ஏற்படுத்து. அறிமுகப்படுத்து அறிமுகப்படுத்து. மதுரை நார்வல் தடத்தில் பகல் நேர ரயில் பயணங்களை அறிமுகப்படுத்து அறிமுகப்படுத்து. ஓங்குக ஓங்குக. காமராஜர் புகழ் ஓங்குக. வெல்க வெல்க. காமராஜர் மக்கள் கட்சி வெல்க. வாழ்க வாழ்க. தமிழரின் மணியின் புகழ் வாழ்க. எங்கள் மூச்சு எங்கள் மூச்சு எங்கள் மூச்சு. நன்றி வணக்கம். மாநில செயலாளர் திருமதி ஐஸ்வர்யா சுரேஷ் அவர்கள் வாழ்த்து கேட்டும். காமராஜர் மக்கள் கட்சி நமக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நான் எந்த கட்சியுமே செய்யலை. நம்ம கட்சியில செஞ்சுக்கிட்டு இந்த மதுரையில் இந்த தென்மண்டலத்தை விரைவில் அமைக்கணும். இந்த அரசு நாங்கள் இந்த அமுதவி மணியன் ஐயா காமராஜர் மக்கள் கட்சி சார்ந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இங்கே எல்லா வளர்ச்சி திட்டங்களும் கொண்டு வரணும். தென்மண்டலம் இதுதான் எதோ இலவசம் அப்படிங்கிறத இது பண்ணுவீங்க. ஆனால் தேவையில்லாத மக்கள் வரி பணத்தை வீணாக்கி உங்களுக்கு சிலைகள் இது மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் மக்கள் நலத்திட்டங்களை முன்னிறுத்தி இது பண்ண ஒரே கட்சி காமராஜர் மக்கள் கட்சி தான். இந்த ஐயாவுடைய கோரிக்கையும் அதுதான். அதனால் இந்த திட்டத்தை விரைவில் அறிவிக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கிறோம்.
இன்னும் அனைத்து கட்சிகளும் காமராஜர் கொண்டவர்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து இந்த போராட்டம் நடத்தினால் தமிழக அரசின் காணிகள் வரைந்து நம்ம எல்லா இயக்கங்களும் காமராஜர் எல்லாருமே சேர்ந்து ஒருங்கிணைச்சு போராடினோம்னா நிச்சயம் இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு மிகப்பெரிய